எல்லாருமே ஏதோ ஒரு ஹராஸ்மெண்ட், ஏதோ ஒரு செக்ஷுவல் வயலன்ஸ், செக்ஷுவல் அசால்ட், பாலியல் கொடுமைகள் இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் வராங்க. ஆனா வெறும் சினி ஆக்ட்ரஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வு, பாலியல் கொடுமை நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஹராஸ் பண்ணப்பட்டுட்டா அப்படின்னு ஒரு பெண் வெளியில வந்து யாராவது கிட்ட சொன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், அவளை விக்டிம் பிளேமிங் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். தலைவரா இருக்கக்கூடிய மோகன்லால் அவருடைய பதவியை ராஜினாமா செய்யறாரு. ஒட்டுமொத்த மலையாள துறை உலகையே புரட்டி போட்ட ஹேமா கமிட்டி ரிப்போர்ட். மலையாள இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. தமிழ்லையும் நடக்குது, தெலுங்குலையும் நடக்குது, கன்னடாலையும் நடக்குது. இப்படி பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரியான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் வயலன்ஸ், செக்ஷுவல் அசால்ட் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு அரசாங்கமோ சட்டமோ என்ன பதில் சொல்றாங்க? இத பத்தின பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். இது விமன் இன் சினிமா. நான் உங்கள் பாரதி. ஆக்ட்ரஸ் பாவனா இருக்காங்க இல்லையா, அவங்க கார்ல இருக்கும்போது அவங்களுக்கு சில நபர்கள்னால பாலியல் வன்புணர்வு நடக்குது. இத அவங்க வீடியோவா எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆக்டர் திலீப் இருக்காரு அப்படின்னு தெரிய வருது. இந்த வழக்கு ரொம்ப பெருசா பேசப்பட்டுக்கிட்டே இருந்த தருணம் அது. அப்போ ஒரு சில ஆக்டர் ஆக்ட்ரஸ் மலையாள இண்டஸ்ட்ரியில என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வு பாவனாக்கு மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, நிறைய நடிகைகளுக்கு நடக்குது. இதுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக WCC அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. WCCயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா விமன் இன் சினிமா கலெக்டிவ். விமன் இன் சினிமா கலெக்டிவ் ஒரு கட்டத்துல ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்னு வைக்கிறாங்க. என்னன்னா, இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வு, செக்ஷுவல் வயலன்ஸ், ஹராஸ்மெண்ட் இது எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய நடக்குது. இதை எல்லாத்தையும் நம்ம டீப்பா ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட வைக்கிறாங்க. அந்த ரெக்வெஸ்ட ஃபுல்ஃபில் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் ஹேமா கமிட்டி. இந்த ஹேமா கமிட்டியில மொத்தமா 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் ஹேமா, ஆக்டர் சாரதா, ரிட்டையர்ட் IAS ஆபீசர் வல்சல குமாரி. இவங்க 3 பேருடைய தலைமையில இந்த கமிட்டி வந்து செயல்படுது. இந்த கமிட்டியோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைக்காலஜிக்கல் பேஸ்ட்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட்ல டாப் ஹீரோயின் ஆக்ட்ரஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சினி ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய மொத்த பெண்கள், அங்க வேலை பார்க்கக்கூடிய மொத்த பெண்கள் எல்லாத்தையுமே ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூல அந்த பெண்கள் அவங்களுக்கு நடந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் வயலன்ஸ், செக்ஷுவல் அசால்ட் இது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதோட எவிடன்ஸ் எல்லாத்தையுமே இவங்க கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ணி அதோட உண்மை தன்மையை வந்து பயங்கரமா ரிசர்ச் பண்றாங்க. ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறமா டிசம்பர் 31, 2019ல இவங்க கலெக்ட் பண்ண இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கறத கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்றாங்க. அது பப்ளிக்கா பெருசா ஷேர் ஆகல. சோ 2019ல இருந்து 2024 வரைக்கும் கேரளா கவர்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. லாஸ்டா ஆகஸ்ட் 19, 2024 அன்னைக்கு இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் பப்ளிக்கா ஷேர் செய்யப்படுது. ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வெளியான சில நாட்கள்ல அம்மா அசோசியேஷன் ஆஃப் மலையாள மூவி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் சங்கம் கூண்டோட கலைக்கப்படுது. அந்த நடிகர் சங்கத்தோடைய தலைவரா இருக்கக்கூடிய மோகன்லால் அவருடைய பதவியை ராஜினாமா செய்யறாரு. இவ்வளவு பெரிய கொடுமை இங்க நடந்ததுக்கான தண்டனையா நாங்க நடிகர் சங்கத்தை கூண்டோட நாங்க கலைச்சிடுறோம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? நடிகர் சங்கத்தை கலைக்கிறதுனால இந்த குற்றம் குறையுமா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. அதுலயும் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தோம்னா, இந்த மலையாளம் சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பவர் குரூப் அப்படின்னே ஒருத்தங்க இருக்காங்களாம். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்களா. அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்களாம் எந்த ஹீரோயின் எந்த படத்துல நடிக்கணும், அவங்க எவ்வளவு நேரம் நடிக்கணும், அவங்க எந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணணும், அவங்க எந்த வெஹிக்கல்ல போகணும், அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டெசிஷன்ஸையுமே அந்த பவர் குரூப் தான் எடுப்பாங்களாம். இந்த பவர் குரூப் மூலியமா நிறைய பாலியல் வன்புணர்வு நிறைய பெண்களுக்கு நடந்திருக்கு. ஒரு செக்ஷுவல் அசால்ட், ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அதுவும் சினி ஃபீல்டுக்குள்ள நடக்குது அப்படின்னாலே அது சினிமா ஆக்ட்ரஸ்க்கு மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டீரியோடைபிக்கல் மைண்ட் செட் இங்க இருக்கிற நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கு. ஆனா வெறும் சினி ஆக்ட்ரஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வு, பாலியல் கொடுமை நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது.
அங்க இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ்க்கு நடக்குது, அங்க இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பெண்களுக்கு நடக்குது, ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு நடக்குது, மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு நடக்குது, சவுண்ட் டிசைன்ஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நடக்குது, சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு நடக்குது. இப்படி சினி இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரியான பாலியல் கொடுமைகள் நடந்திருக்கு அப்படின்னு அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல சொல்லப்படுது. அண்ட் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை படிக்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்த விஷயம் என்னன்னா, ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆக்ட்ரஸ்க்கு பேர் வச்சு அந்த ஆக்ட்ரஸை வந்து யாருமே கூப்பிட மாட்டாங்களாம். அந்த ஆக்ட்ரஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே ஓகே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து ஒரு கோடு ஒன்று கொடுத்துருவாங்களாம். அந்த கோடை வச்சுதான் எல்லாருமே அந்த ஆக்ட்ரஸை வந்து கூப்பிடுவாங்க. அதே மாதிரி அந்த கோடை வச்சுட்டு தான் அவங்க நிறைய ஹோட்டல்ஸ்ல இருப்பாங்களாம். ஸோ ஹோட்டல்ஸ்க்கு போய் அவங்களுக்கு செக்ஷுவல் அசால்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான கொடுமைகள் மற்ற நபர்கள்னால செய்யப்படுது. ஒரு பெண்ணுடைய பேரை எடுத்துட்டு நீங்க அந்த இடத்துல கோட் அப்படிங்கிற ஒண்ணு கொடுக்கும் போதே அந்த பெண் ஒரு பொருளா ஆக்கப்பட்டுறான். இவ்வளோ பெரிய கொடுமைய மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரி இன்ன வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், இப்ப ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு வைங்களேன், அவளுக்கு ரொம்ப பெரிய கனவு, தான் சினி ஃபீல்ட்ல ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவோட ஒரு பெண் வரும்போது நீ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணா மட்டும்தான் உள்ள இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது அப்படிங்கிறத அவ கேட்ட உடனே மனசளவுல ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுறான். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த ஃபீல்டே வேண்டாம், எனக்கு இந்த சினிமாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய கனவை எல்லாத்தையும் எங்கேயாவது தூக்கி போட்டுறேன் அப்படின்னு ஊரை விட்டு ஓடி போன பெண்கள் நிறைய பேர். அதே மாதிரி உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவளை செக்ஷுவலா கொடுமைப்படுத்தின நிறைய பெண்களும் இருக்காங்க. அண்ட் நிறைய பெண்கள் இதனால சூசைட்ஸும் பண்ணிருக்காங்க. இப்போ பாதிக்கப்பட்ட பெண்கள் கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். சூசைட் பண்ணப்பட்ட பெண்கள் அவங்களால என்ன சொல்ல முடியும்? எழுந்து வந்து அவங்க ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது. அந்த சூசைட்ஸுமே நிறைய மறைக்கப்பட்டிருக்குங்க. ஒரு பவர் குரூப்ல இருக்கிற ஒரு 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 குரூப் ஆஃப் மக்கள் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபேவரை வைக்கிறாங்க. நீ அட்ஜஸ்ட் பண்ணாதான் வர முடியும், வர முடியும், வர முடியும். இந்த அட்ஜஸ்ட் பண்ணாதான் வர முடியும் சொல்றதே இங்க ரொம்ப பெரிய வன்முறை. அதை இத்தனை நாளா மலையாளம் சினி இண்டஸ்ட்ரி ஈஸியா கடந்து போயிருக்கு. மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் இந்த மாதிரியான பாலியல் கொடுமைகள் எல்லாம் நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ்லயும் நடக்குது, தெலுங்குலயும் நடக்குது, கன்னடாலையும் நடக்குது, ஹிந்திலையும் நடக்குது. இப்ப ரீசெண்டா ஆக்ட்ரஸ் சமந்தாவோடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல அவங்க ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, WCC மலையாளம்ல வந்து இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, நான் அதை வரவேற்கிறேன். அதே மாதிரி தெலுங்குலையும் 2019ல வாய்ஸ் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அந்த அசோசியேஷன்ல நிறைய பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதை ஒரு ரிப்போர்ட்டா வச்சிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த நியூஸை வந்து வலியுறுத்திருக்காங்க சமந்தா. அண்ட் அதே மாதிரி தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா டைரக்டர் லீனா மணிமேகலை இருக்காங்க இல்லையா, அவங்கள சுசி கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் பாலியலா அவங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுத்த மாதிரியும் பாலியல் கொடுமைகள் செஞ்ச மாதிரியுமான புகார்கள் அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சிங்கர் சின்மயி இருக்காங்க இல்லையா, மீ-டூ மூமெண்ட் ரைஸ் ஆன டைம்ல அவங்களுக்கு நடந்த பாலியல் கொடுமை வைரமுத்து அவர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறத ஒரு புகாரா வந்து தன்னுடைய ட்விட்டர்ல ட்வீட் பண்ணிருந்தாங்க. இப்போ 2006ல சின்மயிக்கு நடந்த ஒரு விஷயம் 2018ல அவங்க வந்து ட்வீட் பண்றாங்க. அதே மாதிரி ஹிந்தில தனுஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க வந்து நானா பட்டேகர் அப்படின்னு ஒருத்தங்க வந்து அவங்கள செக்ஷுவலா வந்து ஹராஸ் பண்ணிட்டாங்க, அவங்கள வந்து பாலியல் கொடுமை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்திருந்தாங்க. ஆக்சுவலா 2008ல நடந்த அந்த ஹராஸ்மெண்ட் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து 2018ல ஒரு இன்டர்வியூல வந்து அதை ஓபன் அப் பண்ணிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியும் அவங்க நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து இதுக்கு எடுத்திருக்காங்க. 2008ல அந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் அசால்ட் அவங்களுக்கு நடந்த போது 2008லயே அங்க இருக்கிற அசோசியேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, ஆக்ஷன் எடுக்கல. மறுபடியும் 2016லயோ 17லயோ மறுபடியும் ஒரு இன்டர்வியூல போய் சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூ எல்லாத்தையுமே அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் 2018ல ஓபன் அப் பண்றாங்க. இதை பாக்குற நிறைய பேர் சின்மயி அவர்கள்கிட்டயும் தனுஸ்ரீ அவர்கள்கிட்டயும் கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா, ஏமா 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு செக்ஷுவலான ஒரு கொடுமை அதை இப்ப வந்து நீ ஏன் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பவே அதை சொல்லியிருக்க வேண்டியது தானே, இப்ப வந்து சொல்றதுல என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கிறவங்களுக்கு நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்களுடைய வாழ்நாள்ல அவங்க ஏதாவது ஒரு ஹராஸ்மெண்ட்டை கூட கிராஸ் பண்ணாம வந்திருக்காங்களா அப்படின்னு. எல்லாருமே ஏதோ ஒரு ஹராஸ்மெண்ட், ஏதோ ஒரு செக்ஷுவல் வயலன்ஸ், செக்ஷுவல் அசால்ட், பாலியல் கொடுமைகள் இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் வராங்க. ஆனா
இப்படி கிராஸ் பண்ணி வரவங்க யாரும் எனக்கு இப்படி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கூட அதை சொல்ல மாட்டாங்க, வாய கூட திறக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இப்பதான் நாங்க ஏதோ பொண்ணுங்க கொஞ்சம் ஃப்ரீயா வெளியில போக ஆரம்பிச்சிருக்கோம், இப்பதான் எங்களுக்கு ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒண்ணே நீங்க கொடுத்துருக்கீங்க. எங்க நாங்க இதெல்லாம் சொல்ல போய் மறுபடியும் அய்யோ உனக்கு வெளியில போனா இவ்வளவு பிரச்சனை நடக்குதா, அப்ப நீ வீட்டை விட்டு வெளியில போக வேண்டாம், வீட்லயே இருந்து வீட்டு வேலையெல்லாம் செய்ய அப்படின்னு மறுபடியும் அவங்கள ஒரு 4 செவத்துக்குள்ள போட்டு கூட்டிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். அண்ட் அடுத்ததா இந்த குடும்பங்கள் என்ன பண்றாங்கன்னா, மானம், கற்பு, கௌரவம் இது எல்லாத்தையும் ஒரு பொண்ணு தலையில தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க. சோ நம்ம இதை வந்து வெளியில சொன்னோம் அப்படின்னா நம்ம குடும்ப மானம், கற்பு, கௌரவம் இதெல்லாமே போயிருமே அப்படிங்கிற ஒரு பயம். ஏன்னா இங்க பெண்ணா ஒரு பெண் பிறந்துட்டா அப்படின்னா அவளை கள்ளிப்பால் கொடுத்து கொல்ற சமூகமா தான் நம்ம முதல்ல இருந்தோம். அப்புறம் அவ உயிர் வாழ்றதே இங்க ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து படிப்பு தரணும், அவ படிக்கணும். அவ்வளோ ஸ்ட்ரகுள்ஸையும் மீறி அவ படிச்சு முடிச்சிட்டானா உடனே அவளுக்கு இந்த வயசுல கல்யாணம் பண்ணணும், இந்த வயசுல அவ குழந்தை பெத்துக்கணும், இல்லைன்னா அதுக்கு ஒரு பேரு அப்படின்னு சொசைட்டி அவ மேல அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குது. இவ்வளோ ப்ரெஷர்ஸையும் இவ்வளோ ஸ்ட்ரகுள்ஸையும் தாண்டி ஒரு பொண்ணு தான் சாதிக்கணும், என்னுடைய லட்சியத்தை நான் நிறைவேற்றணும், நான் வந்து பெருசா ஏதாவது ஒண்ணு சாதிச்சு காட்டணும் அப்படின்னு இங்க வந்து நிக்கிறத ரொம்ப பெரிய விஷயங்க. அத இந்த மாதிரி சில கேள்விகள் கேட்டு நம்ம அவளுடைய கனவை கூட ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுறோம். சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் இந்த மாதிரியான பாலியல் கொடுமைகள் நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஒர்க்கிங் உமன்ஸ், ஒர்க் பிளேஸ்ல இருக்கிற உமன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான கொடுமைகள் நடக்கதான் செய்யுது. ஒர்க் பிளேஸ் மட்டும் இல்ல, உமன் எங்க இருந்தாலும் இந்த மாதிரியான கொடுமைகள் நடக்கதான் செய்யுது. இதுவே சட்டம்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாஷ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2013ல ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. பாஷ் ஆக்ட் அப்படின்னா என்னன்னா, பிரிவென்ஷன் ஆஃப் விமன் அகெயின்ஸ்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் ஒர்க் பிளேஸ். அந்த ஆக்ட் படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒண்ணு நடந்துருச்சுன்னா அது நடந்த 90 நாளைக்குள்ள அவங்களோட ஹையர் அபிஷியல்ஸ்க்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடணும். அந்த பொண்ணு தான் போய் இன்ஃபார்ம் பண்ணணும்னு கிடையாது, அந்த பொண்ணுக்கு கூட இருக்கிறவங்க யார் வேணாலும் அதை போய் இன்ஃபார்ம் பண்ணலாம், பார்த்தவங்க யார் வேணாலும் அதை போய் இன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த 90 நாள் அப்படிங்கிற அந்த கெடு எதுக்கு? என்னன்னா, ஒரு பெண் வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வைங்களேன், அவ ஃபர்ஸ்ட் ட்ராமாக்குள்ள போயிருவா. இந்த ட்ராமாக்குள்ள போறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்ல. அவ வந்து பிசிக்கலாவும் மென்டலாவும் பயங்கரமா அஃபெக்ட் ஆயிடுவா. அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு சில பெண்களுக்கு சில நாட்கள் எடுக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வருஷங்கள் எடுக்கும், ஒரு சில பேர்த்துக்கு தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லுமே அது ஒரு பாதிப்பாவே தான் இருக்கும். இப்போ இளமை பருவத்துல செக்ஷுவல் அபியூஸ் பண்ணப்பட்ட நிறைய பெண்கள் முதிர்ச்சியானதுக்கு அப்புறமா கூட அந்த பாதிப்புல இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த 90 days அப்படிங்கிற அந்த வேலிடிட்டிய சட்டம் எதுக்கு வச்சுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் அவ ட்ராமாக்குள்ள போயிடுறா, ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னா, நம்ம தான் ஒரு பெண் வந்து ஹராஸ் பண்ணப்பட்டுட்டா அப்படின்னு ஒரு பெண் வெளியில வந்து யாராவது கிட்ட சொன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், அவளை விக்டிம் பிளேமிங் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். என்ன சொல்றோம் அவளை பார்த்து, ஏய் நீ அப்படி ட்ரெஸ் போட்டனாலதான் இப்படி நடந்துச்சு, ஆபீஸ்ல யாருமே இல்லாதப்போ நீ மட்டும் தனியா இருந்தப்போ அவன் இருக்கிறான் அப்படின்னா நீ பேக தூக்கிட்டு வெளியில வர வேண்டியதானே, உன்னை யார் அங்க இருக்க சொல்றா அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்ணையே மறுபடியும் பாதிப்புக்கு உள்ளாக்குற மாதிரி அவ மேலேயே குற்றச்சாட்டுகளை இந்த சமூகமும் இங்க இருக்கிற நிறைய பேரும் வைக்கும் போது எந்த பொண்ணு தைரியமா வெளியில வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்தியா ஒரு சட்டம் இருக்கிற நாடு அப்படின்னா அந்த சட்டத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாடா நம்ம இருக்கோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. சட்டம் இருந்தும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, இல்லாத ஒரு சட்டமற்ற நாடா தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஒரு சட்டம் எதுக்குங்க? ஒரு தப்பு நடக்க போகுதுன்னா அந்த தப்ப நடக்காம அதை முன்னாடியே பிரிவென்ட் பண்றதுக்காகத்தான் ஒரு சட்டம். இங்க நிறைய தப்புக்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. தப்பு நடந்ததுக்கு அப்புறம் ஐயோ இப்படி ஒரு தப்பு நடந்துச்சு, ஐயோ இப்படி ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னு சட்டத்தை நம்ம திரும்பி திரும்பி மாத்துறதுனால யாருக்கு என்ன யூஸ், என்ன பிரயோஜனம்? யாருக்கும் எந்த யூஸுமே கிடையாது. இது ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல, காலம் காலமா இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. சோ சட்டம் கடுமையாக்கப்படுது. சினிமா துறையில மட்டும் இல்லைங்க, மருத்துவத்துறை, காவல்துறை, அரசு ஊழியர்கள் துறை அப்படின்னு பல துறையில வேலை பார்க்குற பெண்களுக்கு இந்த மாதிரியான பாலியல் கொடுமை நடக்கதான் செய்யுது. ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் எப்படி வெளிவந்ததோ அதே மாதிரியே இந்த தவறுகளும் வெளிவரணும், அதற்காக குரல் கொடுக்கப்படணும், அதற்கான தீர்வும் நம்ம காணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவா உமன் இன் சினிமா சேனல் எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாரத்.